friends, welcome back to my channel Think New Act Smart. Wish எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சோ நிறைய தண்ணி குடிங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு ஒரு 2 வாட்டர் பாட்டில் கொடுத்து விடுங்க. அப்புறம் விஷ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இன்னைக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் தான் பேச போகிறோம். ஆக்சுவலி வந்து இது வந்து நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இதை பற்றி நம்ம பெருசாகவும் எடுத்துக்கிறது இல்லை. அதனால தான் நமக்கு வந்து அது என்ன ஸ்லோவாக நமக்கு வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து ரொம்ப மோசமாக ஸ்பாயில் பண்ணுற ஒரு 6 முக்கியமான விஷயங்கள். இதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், கேர்ள்ஸோ லேடிஸோ அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து செகண்ட் டேவே குளிப்பாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா வந்து அந்த சூடு வந்து அப்படியே தணிஞ்சிரும், குளிர்ச்சி ஆகிடும். அதனால அந்த ஃப்ளோ வந்து கம்மியாயிரும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அது நமக்கு வந்து அந்த அழுக்கு சரியாக வெளியில் போகாமல் நமக்கு நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ அதனால் தயவு செய்து 5th டே குளிங்க. அண்ட் ரொம்ப படுக்காதீங்க. அந்த டைமில் பேக் பெயின் இருந்தாலுமே கொஞ்சம் உட்காந்துருங்க, கீழே உட்காந்துருங்க. அது நல்லது. நம்ம பெரியவங்க அந்த காலத்தில் அந்த விஷயம் சொன்னாங்களோ அது கரெக்டு. ஆனால் தயவு செய்து 5th டே மட்டும் குளிங்க. செகண்ட் டேலாம் குளிக்கவே குளிக்காதீங்க. ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ஆச்சா. அப்புறம் செகண்ட் விஷயம், நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்துட்டு ஒரு ஆஃபீஸ் கிளம்பணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின் போது வேகமாக அந்த சூட்டோடையே போய் குளிப்போம். அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதி. ஒரு அட்லீஸ்ட் அதுக்கு வந்து ஒரு தண்ணி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சிருங்க. ஸோ அப்புறம் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க ஒரு 10-20 மினிட்ஸ் ½ அன் ஹவர் எடுத்தால் கூட தப்பு இல்லை. கொஞ்சம் ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குளிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு பாடி வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும். ஸோ அப்போ குளிக்கும் போது நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அப்புறம் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, the third one, நம்ம வந்து சாப்பிட்டதுக்கு உடனே தண்ணி குடிக்கவே கூடாது. ஒன்று சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour பிஃபோர், இல்லை 1 hour அப்புறம், அதான் கரெக்டு. சப்போஸ் நமக்கு ரொம்ப தாகமாக இருந்ததுன்னா ஒரு ½ அன் ஹவர் பிஃபோர், ½ அன் ஹவர் சாப்பிட்ட பிறகு அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ ரொம்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நமக்கு வந்து தண்ணி ரொம்ப தவிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தண்ணி வந்து திடீர்னு ரொம்ப தவிக்குது, உடனே சாப்பிட்ட உடனே குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி வாயில் வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சம் அப்படியே வச்சுக்கோங்க. வாயில் வச்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதுக்கப்புறமா முழுங்கிடுங்க. ஸோ அந்த தாகம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் திஸ் இஸ் 4th one. என்னென்னா வந்து நம்ம இப்போ டாய்லெட்டை போயிட்டு என்ன பண்ணுறோம், உடனே சில பேர் வந்து டாய்லெட் போயிட்டு வந்தோடனே குளிப்பாங்க. அது வந்து ஹைலி டேஞ்சரஸ். அது நம்ம டோட்டலாக பண்ணவே கூடாது. டாய்லெட் போன உடனே குளிக்கவே கூடாது. அதுவும் நம்ம வந்து அந்த டெம்பரேச்சர், அதுவும் அந்த பாடி டெம்பரேச்சர் மாறும். ஸோ அதனால நமக்கு ரொம்ப ஹெல்த் ரிசார்ட்ஸ் வரும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு ½ அன் ஹவர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் குளிங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து பீயிங் வித் பார்ட்னர் வந்து என்ன ஆகும், அந்த டைம் வந்து சில பேர் வந்து உடனே போய் குளிக்க போவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால ஆர்த்திரைட்டிஸ் அந்த மாதிரி நிறைய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நிறைய வரும். ஸோ அதனால மினிமம் 1 hour கழிச்சு தான் நீங்கள் வந்து குளிக்க போகணும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ருவோம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு குளிச்சிக்கலாம்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக 2 hour கழிச்சு தான் குளிக்கணும். சாப்பிட்ட உடனே குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது வந்து என்ன ஆகும், நம்ம ஒரு ப்ராசஸ் முடிச்சிருக்கோம். ஸோ உடனே அடுத்த ப்ராசஸ் பண்ணும்போது உடம்பு வந்து அது என்னன்னே அதுங்களுக்கு புரியாது உடம்புக்கு. ஸோ அதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளமு அண்ட் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய வரும். ஏன்னா அதுவும் வந்து எல்லாமே நம்ம பாடி வந்து இட்ஸ் அந்த ஹீட் அந்த டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம பாடி இதாகுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தயவுசெய்து கமெண்ட்ஸ் கொடுங்க, மோட்டிவேட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் எல்லாருமே நல்லா நிறைய தண்ணி குடிங்க, சர்பத்லாம் நிறைய சாப்பிடுங்க, லெமன் ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து நம்ம ஒரு சமையல் ரெசிபி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு ஒரிசா டிஷ்ஷு. இது என்னோடய ஃப்ரெண்டு இருக்கார், சதானந்த சாஹுன்னு சொல்லிட்டு என்னோட பிஜி பண்ணவர். அவர் எனக்கு ஏற்கனவே செஞ்சு கொடுத்துருக்காரு அண்ட் சொல்லியும் கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்ட்டு சரி ஓகே, அதனால தான் இப்போ இன்றைக்கி பண்ண போகிறேன். இது வந்து டொமேட்டோ டேட்ஸ் சட்னி. அவங்களுக்கு வந்து எல்லா நல்ல காரியத்துலேயும் எந்த விசேஷமாக இருந்தாலும்
ஃபஸ்ட்டு இதை தான் செஞ்சு அவங்க வைப்பாங்களாம். ஸோ அவ்வளோ வந்து ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு ஐட்டம் இது. இதுக்கு வந்து முதல்ல வந்து பஞ்ச் போரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம அஞ்சர்பெட்டியில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான். கடுகு நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கடுகு, வெந்தயம், கருஞ்சீரகம் வந்து நம்ம யூஸ்வலாக வச்சுருப்போம் தண்ணியில் போடுறதுக்கு. அது இது வந்து ஓமம், இது வந்து இது பெருஞ்சீரகம், இது வந்து சாதா ஜீரகம். இதுக்கு தான் இதை தாளிக்கிறதுக்கு இப்போ இதுதான் தேவைப்படுது. அவங்க வந்து கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அது நார்த் இந்தியன் அவங்க எண்ணெய், அது நமக்கு செட் ஆகாது. அதனால் நான் இப்போ வந்து நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அது தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி வந்து இப்படி நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் தான் மெயின். அது வந்து இது வந்து ஒரு 10லேருந்து 12 பேரிச்சம்பழம் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, இஞ்சி வந்து திருகி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 6 வச்சுருக்கேன். அவங்கெல்லாம் ஒரு 4 தான் போடுவாங்க. நம்ம வீட்டிலலாம் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றதுனால பச்சை மிளகா ஒரு 6. அப்புறம் கடைசியாக வந்து போடுறதுக்கு கொத்தமல்லி அண்ட் இது வெல்லம். வெல்லம் வந்து அதை எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுன்றதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றலாம். இப்போ பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன், காஞ்சிருச்சு எண்ணெய். இப்போ இதை போட போகிறோம். அவங்க ஊரில் வந்து இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணியே விற்கிறாங்களாம். ஸோ வந்து அப்படியே இப்போ அதாவது நம்ம தனித்தனியாக போடுறத அவங்க மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம கருஞ்சீரகம் தாளிக்க யூஸ் பண்ண மாட்டோம், ஓமம் யூஸ் பண்ண மாட்டோம். பட் மற்றபடி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது தான். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம், அதாவது மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். வெந்தயம் மட்டும் பாதி அளவு போடுவாங்களாம். இதெல்லாம் அவர் சொன்ன டிப்ஸ் எனக்கு. ஸோ இது எல்லாமே தாளிப்பு போட்டாச்சு. இன்னும் கூட கம்மியாக போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நல்லது தான். எதுவுமே வயிற்றுக்கு வந்து கெடுதலான விஷயங்கள் கிடையாது. தாளிப்பு போட்டோம். போட்டு பச்சை மிளகா வந்து அவங்க ஒரு 4 தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால நான் ஒரு 6 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். கொஞ்சம் திருவனை இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. பார்த்து இது பண்ணுங்க. எல்லாமே நல்லா இப்படி வதக்கிக்கலாம். சாப்பிட்ருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையே சூப்பராக வருது. அப்புறமா 3 தக்காளி இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போட்டுருவோம். கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும். இப்போ ஒரு செகண்ட் நான் வந்து தக்காளியை வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே மஞ்சள் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த தக்காளிக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்க விடணும். வேணும்னா கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா வந்து தக்காளி வந்து மைய ஆகணும், வதங்கணும் நல்லா. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம பேரிச்சம்பழத்தை இதில் போட்டுடலாம். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக பிடிக்கும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க, ஒன்றும் இது கிடையாது. எங்கள் வீட்டு மக்களுக்கு இனிப்பு அவ்வளோ பிடிக்காது. இப்போ இதில் வந்து வெல்லம் போடணும். ஏன்னா என்கிட்ட வெல்லம் இல்லை, நாட்டு சக்கரை தான் இருக்குது. ஸோ அதை போட்டுக்கிறேன். ஒரு 1/2 கப் போடுங்க. பேரிச்சம்பழம் ஒரு 15 எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 கப் போட்டுக்கோங்க. வேணும்னா இனிப்பு வேணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். எப்பயுமே இனிப்போடு இந்த உப்பு சேரும்போது அது வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி இது பண்ணும். இப்போ இது எல்லாமே வதங்கட்டும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா அந்த மெல்ட் ஆகணும். அந்த இனிப்பு, அதாவது வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனோடனே எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு 1/2 கப்பு தண்ணி, அவ்வளோதான். சும்மா கொஞ்சம். இப்போ நம்ம பேரிச்சம்பழம் எடுத்தோம்ல அந்த கணக்கு வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாதி கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும். இப்போ பாருங்கள், எல்லாம் கூடி வந்துருச்சு பாருங்கள். இது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் வற்றி ஒரு சட்னி அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். டேஸ்டான டொமேட்டோ டேட்ஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.
ஸோ நம்ம ஒரே மாதிரி நம்மளோட சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணுறதோட இது யாராவது கெஸ்ட்டு வர்றாங்கன்னா நியூவாக ஒரு சட்னி நம்ம, அதாவது நம்ம தமிழ் நியூ இயர்ஸ் தெலுங்கு நியூ இயர் டைம்லலாம் வந்து செய்வோம்ல, ஸோ அந்த மாதிரி இது ஒரு சட்னி. ஓகே, ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.